இங்கிலாந்து அணிக்கு எதிராக விளையாட போகும் 11 வீரர்கள் இவர்கள்தான். தற்போது இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையிலான 5 T20 போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டிகளில் முதல் 3 போட்டியில் இந்தியா 2 வெற்றி பெற்று இங்கிலாந்து அணி ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. கடைசி T20 போட்டியில் ஹர்ஷ்தீப் சிங்கை நீக்கிவிட்டு முகமது ஷமியை இந்திய அணி சேர்த்திருந்தனர். ஹர்ஷ்தீப் சிங் பவர் பிளேவில் தொடர்ந்து விக்கெட்கள் வீழ்த்தக்கூடியவராக இருப்பவர். 3வது T20 போட்டியில் முகமது ஷமி ஒரு விக்கெட் கூட எடுக்கவில்லை. இந்த போட்டியில் இந்தியா தோல்வி பெற இதுவும் முக்கிய காரணம் என கூறப்பட்டது. சஞ்சு சாம்சனும் பேட்டிங்கில் சொதப்பி வருகிறார். 3 T20 போட்டிகளில் சேர்த்து அவர் 30 ரன்கள் மட்டுமே அடித்திருக்கிறார். இதனால் அவரை நீக்கிவிட்டு ஓபனிங் இடத்தில் திலக் வர்மா களமிறங்க இருப்பதாக கூறப்படுகிறது. சஞ்சு சாம்சன் நீக்கிவிட்டால் ஒரு இடம் காலியாகி அந்த இடத்திற்கு சிவம் துபேவை சேர்க்கப்பட வாய்ப்பிருக்கலாம். அதே போல குரூப் ஜூரலின் ஆட்டமும் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்பதால் ரிங்கு சிங் மாற்றாக விளையாட வாய்ப்பிருக்கிறது. இந்திய அணியில் T20 கேப்டனாக இருக்கும் சூரியகுமாரும் சமீப காலமாகவே அதிரடியாக ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியாமல் தவித்து வருகிறார். தற்பொழுது 4வது T20 போட்டியில் அனைவரும் சிறப்பாக விளையாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றனர். அப்பொழுதுதான் அடுத்தடுத்து நடக்கும் போட்டிகளில் அவர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும். தற்போது இந்தியாவின் உத்வேச அணியில் இடம் பிடிக்கும் 18 வீரர்கள் அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், ரவி பிஷ்னோய், முகமது ஷமி, வருண் சக்கரவர்த்தி.